ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே என்டிபிசிக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ எத்தனை டைம்னாலும் இந்த டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இதுல சிபிடி ஒன்னோட டெஸ்ட், சிபிடி டூவோட டெஸ்ட் ரெண்டுமே கவர் ஆகும். ஸோ எதுக்காக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போது நம்ம டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நாம வந்து 10th ஸ்டாண்டர்டோ இல்ல எந்த கிளாஸ் படிச்சாலுமே டெஸ்ட் கண்டிப்பா வைப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் மிட்டம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் மிட்டம் நடக்கும். காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் எல்லாமே வச்ச பிறகுதான் 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம்ல பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருப்போம். ஃபர்ஸ்ட் மிட்டம்ல ஃபெயில் ஆகியிருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் போகும்போது நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அதாவது ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 350 மார்க், ஒரு 400 மார்க் வரைக்குமே ஸ்கோர் பண்ணுவாங்க. சோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிப்பீட்டட் பிராக்டிஸ் தான். இங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் பிராக்டிஸ் வேணும். ஓகேவா? சோ இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஏஎல்பியோட ஆன்சர் கீ வந்துச்சு. சோ அதுல சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்பதான் நியூவா படிச்சிருக்காங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதிருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேம் நல்லா தான் படிச்சுட்டு போனேன், ஆனா எக்ஸாம்ல எனக்கு ஸ்கோர் வரல அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிச்சுட்டே இருந்திருக்காங்க, பட் டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் போய் ஒரு ரியல் எக்ஸாம் தான் அவங்க ஹேண்டில் பண்ண முதல் எக்ஸாமா இருந்திருக்கு. ஓகேவா? சோ நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம் உங்களுக்கு எத்தனாவது எக்ஸாமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100வது எக்ஸாம், 200வது எக்ஸாமா தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க வீட்ல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு எவ்வளவு டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் வந்து எடுக்கணும். ரியல் எக்ஸாம்ல நீங்க எடுக்கக்கூடிய டெஸ்ட் உங்களோட முதல் டெஸ்டா இருக்கக்கூடாது, அது உங்களோட 100வது டெஸ்டா இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 99 டெஸ்ட் மினிமம் எவ்வளவு டெஸ்ட் உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் வீட்ல உட்கார்ந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டை ரிப்பீட்டடா அனலைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா டெஸ்ட்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் அதே பேட்டர்ன் தான் அப்படியே ரியல் எக்ஸாம்ல உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ டெஸ்ட் எடுத்து எடுத்து பழகிட்டோம் அப்படின்னா இப்போ புதுசா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ஓட்ட பழகுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பைக் ஓட்டும் போது வந்து கஷ்டமா இருக்கும். எந்த வேலைனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். அதே இது டெய்லி பண்ணும்போது ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கும்போது அது நமக்கு பழகக்கூடிய ரொம்ப பழகின ஒரு வேலையாகிரும். அதே மாதிரிதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதோ. ஒரே நாள்ல இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சு நாளைக்கு போஸ்டிங் வாங்க முடியாது. ஸோ படிக்கணும், படிச்சுட்டு சிலபஸை ஓரளவுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு ஸ்கோர் இருக்கும், ரெண்டாவது டெஸ்ட்ல அதை இம்ப்ரூவ் பண்ணணும், மூணாவது டெஸ்ட்ல அப்படி ஒவ்வொரு டெஸ்டா இம்ப்ரூவ் பண்ணணும். இங்க பார்க்க போனீங்கன்னா சிலபஸ் அவ்வளவுதான். நீங்க ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதின பிறகு உங்களுக்கே புரிஞ்சிடும் இந்தந்த டாபிக் தான் மேக்ஸ்னா, ரீசனிங்னா இந்தந்த டாபிக் தான், ஜெனரல் அவேர்னஸ் தான் இந்தந்த டாபிக் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிரும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா புதுசா படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஒரு மாசம் படிக்கிறாங்க, ஒரு மாசம் படிச்சுட்டு அடுத்து டெஸ்ட் போடும்போது ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு மாசத்துல வந்து சிலபஸ் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது. ஒரு ஃபுல் டெஸ்ட் போடும்போது 10 மார்க், 5 மார்க், 20 மார்க் அவ்வளவுதான் வரும். அது மாதிரி நாம கொடுக்குற லைவ் டெஸ்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டெஸ்ட் போடுவாங்க. எனக்கு ஸ்கோரே வரல மேம் அப்படிம்பீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் படிக்கணும். பட் ஒரே இதா கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருந்துடக்கூடாது. சோ இடையில ஒரு டெஸ்ட் போடணும். ஓகேவா? சோ அதுக்கு தான் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம்ல ஃபெயில் ஆகுவாங்க. ஆனா அதே இது பப்ளிக் எக்ஸாம்ல டோட்டல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 மார்க். அதே மாதிரிதான் இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், காலாண்டு, அரையாண்டுங்கிறது நீங்க வீட்ல வச்சு டெய்லி எடுக்கக்கூடிய டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நீங்க ஃபெயில் ஆகுறீங்க, பாஸ் ஆகுறீங்க, அது ரெண்டாவது. பட் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அதுல இருந்து என்ன கத்துக்கிடுறீங்க, அதுல இருந்து உங்களோட வீக் ஏரியாஸ் எல்லாத்தையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்ட்ராங் ஏரியாஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த எக்ஸாம் போனாலுமே ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன், ப்ரீவியஸ் இயரை ஒரு மையமா வச்சுதான் அவங்க அடுத்த கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணுவாங்க. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் கொடுத்திருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரியும் டெஸ்ட் கொடுத்திருப்போம், நியூ டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். இப்போ என்டிபிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சேன் மேம், 1 இயரா இதான் படிச்சிட்டு இருக்கேன், சோ நான் வந்து இனிதான் டெஸ்ட் போட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்காம ரியல் எக்ஸாம் போனீங்க அப்படின்னா அங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜஸ்ட் அட்டன் பண்றாங்க, அடுத்த டெஸ்ட்டுக்கு மூவ் ஆகிடுறாங்க, அட்டன் பண்றாங்க, அடுத்த டெஸ்ட் மூவ் ஆகிடுறாங்க. ஓகேவா? சோ நீங்க 10 டெஸ்ட் போட்டாலும் அதை உருப்படியா போடணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு டெஸ்ட் போடுங்க, அதுல 100 கொஸ்டின் அட்டன் பண்றீங்கன்னா அந்த 1 மணி நேரத்துல ஒரு 50 கொஸ்டின் 40 கொஸ்டின் அட்டன் பண்ணிருப்பீங்க. அடுத்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து நல்லா அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணாதான் இம்ப்ரூவ் ஆகும். பட் அனலைஸ் பண்ணுங்க நான் சொல்லிடுவேன், ஆனா அதை உட்கார்ந்து அனலைஸ் பண்றதுக்குன்னு ஒரு பொறுமை வேணும். ஏன்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும் இல்லையா, நம்ம ஜாபுக்கு போகணும் இல்லையா, அப்ப நாம தான் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். உட்கார்ந்து ரிப்பீட்டடா அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான்
10வது டெஸ்ட் 20வது டெஸ்ட்லாம் போகும்போது அந்த ஸ்கோர் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். வெறுமனே நான் 100 டெஸ்ட் போட்டுட்டேன் என்னோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் கிட்ட நான் அடுத்த கொஸ்டின் கேட்பேன், எத்தனை டெஸ்ட்டை கரெக்டா அனலைஸ் பண்ணீங்க, டெஸ்ட் அனலைஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல மேடம் நான் அனலைஸ் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அனலைஸ் பண்ணலாம் அந்த டெஸ்ட் போடுறதே வேஸ்ட். அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும்னா டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பிளஸ் டெஸ்ட் அடிக்கடி எடுக்கணும். பெரிய லெவல் டெஸ்ட் என்னால எடுக்க முடியாது அப்படின்னாலும் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், சின்ன சின்ன டெஸ்ட் எடுக்கலாம். இந்த டெஸ்ட்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு உங்களை யார் எதுவும் பண்ண போறது இல்ல. வீட்டுல வச்சு பிராக்டிஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்ல ஜஸ்ட் நீங்க கத்துக்கிட தான் போறீங்க. இதுல நீங்க ஏன் கம்மியா மார்க் எடுத்தீங்க, இதுல ஏன் ஃபெயில் ஆனீங்க அப்படின்லாம் கேட்க போறது இல்ல. நமக்கு முழு ஆண்டு எக்ஸாம் இருக்கு, ஆனுவல் எக்ஸாம் இருக்கு. ஆனுவல் அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேன், ரியல் எக்ஸாம். ஓகேவா? சோ நாம போய் எழுதுவோம் இல்லையா ரியல் எக்ஸாம். சோ இந்த தடவை ஏஎல்பி ஸ்கோர் கார்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிப்பீட்டடா டெஸ்ட் போட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் வந்து அதிகமா இருக்கு. அதே டெஸ்ட் கம்மியா போட்டு பார்த்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா சோ ஓரளவுக்கு அவங்க கம்மியா வந்து ஸ்கோர் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்து நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. நீங்க உங்க சைட்ல என்ன கரெக்ட் பண்ணணுங்கிறத பாத்துக்கோங்க. சோ டெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. ஸோ இந்த டெஸ்ட்டை எங்க அட்டன் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்டிபிசிக்காகவே ஸ்பெஷலா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ல கொடுத்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணிருந்தீங்கனாலே அந்த கொஸ்டின்ஸோட தரம் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிருப்போம். இனி டெஸ்ட் பேட்ச்ல நம்ம ஆட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஆர்பிஎஃப், அதாவது நடந்துகிட்டு இருக்கு ஆர்பிஎஃப் பிளஸ் ஏஎல்பி நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? சோ நடந்து முடியக்கூடிய எக்ஸாம்ஸ் என்ன பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்க, 2024 ரயில்வே என்ன ட்ரெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துதான் உங்களுக்கு இந்த ஃபுல் டெஸ்ட் எல்லாமே நாம செட் பண்ணுவோம். ஓகேவா? ஆல்ரெடி 6000 டெஸ்ட் 8000 டெஸ்ட் எல்லாமே டீம் கிட்ட இருக்கு. பட் இந்த 2024 பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி, கிராஜுவேட்டுக்கு தகுந்த மாதிரி, அண்டர் கிராஜுவேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அதனால இப்ப நியூவா அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எங்க பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இதுல சிபிடி 1ஓட டெஸ்ட், சிபிடி 2ஓட டெஸ்ட் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கான டைம் டேபிள் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். தமிழ் மீடியம்க்கு தனியா, இங்கிலீஷ் மீடியம்க்கு தனியா டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ டெஸ்ட் முடிஞ்சதுமே அதுலயே நீங்க உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருக்கீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம்னா ஃபெயிலியர் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னும் நாள் இருக்கு. இந்த நாளைக்குள்ள ஒவ்வொரு டெஸ்டா எடுத்து உங்களோட ஆன்சர் எடுக்கணும். 1.5 மணி நேரத்தை எப்படி புத்திசாலித்தனமா ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள 100ல 90 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணணும்னா என்ன பிளான் பண்ணணும் கூடிய எல்லாமே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஒவ்வொரு டெஸ்டா எடுக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா கொண்டு வர முடியும். சோ எத்தனை டைம்னாலும் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் அட்டம்ஸ் தான் எல்லா டெஸ்ட்டுக்குமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ டெஸ்ட் அட்டன் பண்ணது சொல்யூஷன் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகே, சோ இதுதான் நம்ம டெஸ்ட் பேட்சோட கொஸ்டின்ஸ். சோ எந்த டைம்னாலும் நீங்க எந்த கொஸ்டினுக்குனாலும் போயிட்டு வந்துக்கலாம். கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னா டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வியூ சொல்யூஷன் கொடுத்து உங்களோட ஆன்சர் வந்து இதுல பாத்துக்கலாம். சோ ஆன்சர் வந்து ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அது மேக்ஸா இருக்கட்டும், ஜெனரல் அவேர்னஸா இருக்கட்டும், எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இந்த வாரம் சனிக்கிழமை கண்டிப்பா உங்களுக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஏன்னா லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து கொடுக்க முடியல. சோ இந்த வாரம் சனிக்கிழமை கண்டிப்பா ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நடக்கும். சோ ரெடியா இருந்துக்கோங்க. நான் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இப்ப நான் சொல்ற டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ டெஸ்ட் வந்து நீங்க தமிழ்லயும் சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, சோ நீங்க லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். ஓகே, சோ இங்கிலீஷ்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல சேஞ்ச் ஆகிரும். அப்படி இல்ல அப்படின்னா தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ அதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம். சோ டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ஸ்கோரும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ உங்களோட ஸ்கோர் பாத்துக்கலாம், பிளஸ் சொல்யூஷனும் பாத்துக்கலாம். அந்த சொல்யூஷன் வந்து ஏன் கரெக்ட் தப்பு அப்படிங்கிற எல்லாமே இதுலயே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ நான் நிறைய டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணணும் மேம், என்னோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 days பிஃபோர் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். சோ இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 499 நீங்க பே பண்ண வேண்டாம். சோ என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சுக்கு நீங்க 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணா போதுமானது. ஓகேவா? சோ என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் லாஸ்டா
நாம கொடுத்த ஆஃபர்ல ஒரு 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச்க்கு 399 மட்டும் இன்னைக்கு பே பண்ணுங்க. ஓகே, என்டிபிசிக்கு டெஸ்ட் மட்டும் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட், ஸோ இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்க்கு 3 கூப்பன் கோட்ஸ் வந்து நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ 399 பே பண்ணி நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். நான் திருப்பியும் சொல்லிட்டேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 மட்டும் நீங்க பே பண்ணுங்க. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599 இருக்கும். ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். இன்னைக்கு என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா 399 மட்டும் பே பண்ணுங்க. சோ எவ்வளவு டெஸ்ட் எத்தனை டைம்னாலும் ரிப்பீட்டடா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி சிபிடி 1ஓட டெஸ்ட் சிபிடி 2ஓட டெஸ்ட் ரெண்டுமே இதுல கவர் ஆகும். இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. சோ இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்க கையில ஒரு போன் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா லேப்டாப் இருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணலாம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுமே உங்களோட ஸ்கோர் வந்து அதுலயே ஷோ ஆகும். நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களோட வீக் ஏரியாஸ் என்ன, ஸ்ட்ராங் ஏரியாஸ் என்ன அப்படிங்கக்கூடிய எல்லாத்தையுமே அது லிஸ்ட் அவுட் பண்ணிரும். அதுக்கப்புறம் உங்களோட ரேங்க்கும் அதுலயே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா, சோ டெஸ்ட் பேட்ச்க்கு இன்னைக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஆஃபர் இருக்கு. சோ 399 பே பண்ணி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நம்ம படிச்சுட்டே இருக்கிறத விட அந்த படிச்சது நம்மளுக்கு எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா டெஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும். ஓகேவா, சோ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பயப்படாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டெஸ்ட் போடனாலே அவ்வளவு பயப்படுவாங்க. மேம் என்னோட ஸ்கோர் பார்க்க எனக்கு பயமா இருக்கும், கம்மியான மார்க் வந்தா என்ன, யாரு கேட்க போறா, நாம ஆன்லைன் டெஸ்ட் போட போறோம், யாருக்குமே தெரியாது இங்க 0 மார்க் நெகட்டிவ் மார்க் எல்லாம் எடுப்பாங்க. நமக்கு தேவை வேலைக்கு போகணும். சோ வேலைக்கு போற வரைக்கும் நம்ம டெஸ்ட் போடுவோம். டெஸ்ட்ல என்ன மார்க் வந்தாலும் பரவாயில்ல, டெஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு மூவ் ஆயிட்டே இருப்போம். நமக்கு தேவை ஃபைனல் எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர்ல நல்ல ஜாபுக்கு போகணும், அவ்வளவுதான். மத்தபடி இப்போ எடுக்கிற மார்க் முக்கியம் கிடையாது. பட் இந்த டெஸ்ட்ல இருந்து கத்துக்கிடணும். அதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் டெஸ்ட் பேட்ச்ல. ஓகேவா, சோ டெஸ்ட்டை கரெக்டா அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா, சோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் என்டிபிசிக்கு இன்னைக்கு 399 தான். ஓகே, சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஜாயின் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா, சோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.